ஹலோ வியூவர்ஸ், ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியில் பள்ளி படிப்பை படித்துக்கொண்டே குடும்ப சூழ்நிலைக்காக வேலை செய்யும் மாணவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தார்கள். அப்போது பல மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக தாங்கள் செய்யும் தியாகங்கள் மற்றும் கஷ்டப்படுவது குறித்து கண்ணீரோடு பேசியிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பலரையும் கண்கலங்க வைக்கிறது. பலருடைய வீட்டில் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தாலும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத ஆடம்பரம் மற்றும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு தங்களுடைய பொன்னான வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் அதிகமான மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக கடினமான வேலைகள் செய்து கொண்டு கண்ணீரோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவர் நீயான நிகழ்ச்சியில் பேசியதும் பலரையும் ஃபீல் பண்ண வைத்தது. அதாவது, தான் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது காலையில் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருமானத்தை வீட்டிற்கு கொடுத்து விடுவேன். மார்க்கெட்டில் பெரிய பெரிய மூட்டைகள் தூக்குவதால் என்னுடைய கழுத்தில் ஒரு பக்கம் வலி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வலியோடு தான் நான் பள்ளிக்கு போவேன். எங்கள் வீட்டில் இருந்து பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் இருக்கும். வேலைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்து கிளம்பி போகும்போது சில நேரங்களில் பஸ்ஸை விட்டு விடுவேன். அதற்கு பிறகு 3 கிலோமீட்டர் நடந்தே ஸ்கூலுக்கு போவேன் என்று சொல்லியிருந்தார். அப்போது கோபிநாத், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பையனை நீங்கள் வேலை பார்க்க வைக்கணுமா? இந்த நேரத்தில் அவன் படிக்க வேண்டும். படித்த பிறகு உங்களுக்காக அவன் எவ்வளவோ கடமைகளை செய்வான் என்று அவருடைய அம்மாவின் மனதையும் மாற்றி, இனி நீ தூக்க வேண்டியது மூட்டையல்ல, புத்தகத்தை தான் என்று சொல்ல வைத்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த தமன், நான் இந்த மாணவருக்கு ஒரு பைக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவருடைய முகவரி தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டு இருக்கிறார். இது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது.